இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மாங்காய் சாதம் தான் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மரத்துலேருந்து மாங்காய் பறிச்சுட்டு வந்திருக்கோம். 70 பழம் பறிச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம வீட்டில் வந்து சின்ன இடமா இருந்தாலும் சின்ன சின்ன செடிகள் வச்சுட்டோம்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது ஒரு பழம் பழுத்துருந்ததுங்க, அதை அரிஞ்சு வச்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இனிமேல் வந்து மாங்காய் வச்சு நிறைய ரெசிபி செய்யலாம். உங்கள் வீட்லேயுமே கொஞ்சம் இடமெல்லாம் இருந்துச்சுன்னா இது மாதிரி பழ வகைகள்லாம் வச்சுட்டா நம்மளுக்கு ஒரு நாள் யூஸ் ஆகுங்க. பாருங்கள், அப்படியே கொலையோடு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. நம்ம வீட்டில் காய்ச்சதுனாவே ஒரு சந்தோஷம் தான் இல்லைங்களா? இன்றைக்கி வந்து மாங்காய் சாப்பாடு தான் செய்ய போகிறேங்க. அதுக்கு வந்து நான் மாங்காய் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நான் தோலை சீவிட்டு நான் துருவிட்டு வந்துடுறேங்க. சாப்பாட்டுக்கு தேவையான அரிசி ஊற வச்சுக்கிறேங்க. ஒரு டம்ளர் எடுத்து 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேனுங்க. இதை மூடி போட்டு நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். மாங்காய் வந்து தோல் சீவிட்டுனுங்க. இது துருவி எடுத்துக்கலாம். இது மாதிரி பெரிய கண்ணில் துருவுங்க. கொஞ்சம் சன்னமாக இருக்குமில்லங்க, அந்த கண்ணில் துருவ வேண்டாம். கொஞ்சம் பெருசு பெருசு இருந்தால் தான் நல்லா இருக்குங்க சாப்பாடு கூட போட்டு தாளிக்கிறதுக்கு. இப்போ இது மாதிரி இருக்கணுங்க பீஸ், கொஞ்சம் பெருசு பெருசாக, அது நல்லாயிருக்கும். நான் துருவி எடுத்துக்கலாங்க. துருவி எடுத்துகிட்டு கூட காமிக்கிறேன். பாருங்கள், மாங்காய் சாப்பாடு செய்யறதுக்கு நான் சாப்பாடு வந்து செஞ்சுட்டுங்க குக்கர் வந்து எடுத்து ஆற வச்சு வச்சுருக்கேன். மாங்காயுமே துருவி எடுத்து வச்சுக்கிறேங்க. வாங்க கொஞ்சம் தாளிச்சிடலாம். வடச்சட்டி அடுப்பு வச்சுக்கிறேன். எண்ணெய் ஊற்றில அதில் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க. கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. வேர்க்கடலை முந்திரி 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க, அதையும் போட்டுக்கலாம். நல்லா வறுத்து விடலாங்க, செவந்து வறுத்து. இதே வந்துங்க 2 வரமிளகா 2 பச்சை மிளகா எடுத்துக்கிறேங்க, அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் காரம் தேவைன்னா கூட 2 வரமிளகாயோ பச்சை மிளகாயோ போட்டுக்கலாங்க. இது கூடயே வந்து இஞ்சி வந்துங்க பொடிப்படியே கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்குங்க. போட்டு எல்லாம் நல்லா செவந்து வருது. எல்லாமே செவந்து வந்துச்சுங்க. உன்னி வந்து துருவி வச்ச மாங்காய் போட்டுக்கலாங்க. சாப்பாடு தேவை போட்டுக்கலாங்க. இதுலையே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதக்கினா போகுது. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பரட்டி விடலாம். இந்த மாங்காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டுங்க. ரொம்ப வேக வேண்டியது அவசியம் இல்லை, நல்லா வதங்கி வந்தால் போதும். பாருங்கள், 2 நிமிஷம் வந்து பரட்டி விட்டேன், நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட வந்துங்க கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாங்க. அப்போ வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளிப்புக்கும் அந்த இனிப்புக்கும் செமையாக இருக்குங்க மாங்காய் சாப்பாடு. அதை 1 நிமிஷம் பரட்டி விடலாம். தேங்காய் மாங்காய் எல்லாம் சேர்ந்துங்க நல்லா கலந்து வந்துச்சு. அடுத்து சாப்பாடு போட்டுக்கலாங்க. நல்லா ஆற வச்சு உதிரி போட்டுக்குங்க, அப்போ நல்லாயிருக்கும். பாருங்கள், மாங்காய் சாப்பாடு கலந்து எடுத்துட்டேன். செமையாக இருக்குதுங்க பார்க்குறக்கே. டேஸ்ட்டான ஒரு மாங்காய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்குலாம் செஞ்சு கொடுத்தா கூட நல்லா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் 1 டம்ளருக்கு 1 மாங்காய் போட்டுக்கிறேங்க, அளவாக இருந்துச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிட்டா உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தட்டி விடுங்க.